பிரபா மேம் ஜிகேரம் எனக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸா எனக்கு அவங்க தெரியும். இன்னைக்கு வந்து எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஏன் இருக்குன்னா அவங்க 10வது வருஷ ஆண்டுல இந்த ஈவெண்ட்ல நானும் கலந்துக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் லாங் லைஃப் ஒரு 100 ஆண்டு கொண்டாடணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அன்னைக்கு நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். அழகு எல்லாரும் நினைப்பாங்க நடிகைகள் மட்டும்தான் இனிமே அழகா இருக்க முடியும், எப்படிலாம் அழகா இருக்க முடியும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு கையிலையும் எத்தனை அழகான விஷயங்கள் நீங்க உருவாக்க போறீங்கன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அத்தனை விஷயங்கள் உங்க கையில வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க பிரபா மேம் வந்துட்டு. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் அழகுன்ற விஷயம் ஜஸ்ட் மேக்கப் போடுறதுனால ஹேர் ட்ரெஸ் பண்றதுனால மட்டும் இல்லை. எல்லா ஒரு சிரிப்பு இருக்கலாம், மனசு அழகா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா அதை தாண்டி சில பேர் வந்து அழகா இருக்கணும், தோற்றத்திலையும் அழகா இருக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. பாதி நேரம் வந்து ஸ்கின் கேர் பண்றதுக்கு நம்ம கிடையாது, நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட டைம் கிடையாம ஓடிட்டே இருக்கோம். பாதி நேரம் முடி கொட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணோம் இவ்வளவு முடி போயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க மேம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் காஸ்மெட்டாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்ல. பட் இவ்வளவு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு, அது வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஃபேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல வந்து சில பேர் எப்பவுமே வந்து யங்காவே இருக்கணும். சில பேருக்கு அந்த ஆசை இருக்கு, நான் எப்பவுமே வந்து 25-20லயே நிக்கிறேன் லைஃப், அதுக்கு மேல நான் தாண்டவே கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இப்ப கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அது அழகா யூஸ் பண்ணுங்க. நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். பிசினஸ் பண்றது, தொழில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க இண்டஸ்ட்ரிக்கு படிச்சுதான் இருக்கிறீங்க, படிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஆனா நினைக்கிறேன் இந்த தொழில் இந்த தொழில் தான் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா தொழிலையும் பெண்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி வர்றதுனால இன்னைக்கு பிரபா மேம் பாக்குறீங்க, நீங்க உட்காந்துருக்க எத்தனையோ பெண்கள் முன்னாடி பாக்குறீங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ஐகான்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து வரணும். இந்த பிரச்சனைகள் எல்லா லைஃப்லயும் இருக்கு, எல்லா விஷயத்திலயும் இருக்கு, எல்லா துறையிலையும் இருக்கு. அதை தாண்டி அதை போராடி வெற்றி பெறதான் உங்களோட பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்வென்ஷன் டே நான் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது இது ஜஸ்ட் இஸ் நாட் அ சர்டிபிகேட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பாராட்டு விழாவோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுனால மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க உலகத்துக்கு எங்க வேணா போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம் இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு. ஸோ பி பிரேவ் and be strong and எத்தனையோ அழகான விஷயங்கள் பண்ணுங்க and all the best and I'm very happy to see you all. Congratulations. VG அதாவது VK Global Institute of Health Sciences தொடங்கி இப்போ 10 வருஷம் ஆயிருக்கு. பட் 2000 இருந்தே கிளாஸஸ் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட பெண் தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கிறோம். பிரபாஸ் சேனல் சரி, VK சேனல் சரி, சார் சொன்னாரு கீழே இறங்கி வாங்க, கீழே இறங்கி வாங்க, கீழே இறங்கி வந்து தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து நான் என்னுடைய பிஸ்னஸ்ல பிஸி ஆயிட்டதுனால இது தனியா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 15,000 மேல வந்து உருவாக்கும் பொழுது நான் ஏதாவது படிச்சுட்டு வரும், எல்லாமே சொல்லுவாங்க பியூட்டி தெரப்பி தானே படிப்பு வரல சார், உடனே பியூட்டி தெரப்பி கிளாஸுக்கு போயிடு, சும்மா பியூட்டிஷியன் கோர்ஸ் படி. அது அப்படிப்பட்ட கோர்ஸ் இது கிடையாது. என்ஜினியர்ஸ்க்கு ஈக்குவலா, டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலா இதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு படிப்பு. இது கொஞ்சம் நாலேஜ் இருந்தா மட்டும்தான், தொடர்ச்சியான படிப்பு இருந்தா மட்டும்தான் இதுல சர்வை பண்ண முடியும். ஸோ மக்கள் நினைக்கிற அளவுக்கு சாதாரண படிப்பு கிடையாது. அதே மாதிரி இது காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு இது என்னை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து அப்பா இல்லை, நீங்க வந்து இப்போ VKR வந்து பிரபா ரெட்டியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் சக்சஸ் பண்ணி. பட் நான் மாமாங்களோட அவங்களோட அரவணைப்புல தான் நான் வளர்ந்தேன். அதுமாதிரி மேரேஜ் பண்ணிட்டு போகும்பொழுதும் ஒரு ஆசிரியராக தான் போனேன், ஸ்கூல் டீச்சராக போனேன். அப்போவும் டீச்சிங் தான், இப்போ டீச்சிங் தான், பட் சப்ஜெக்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஆசிரியராக போனேன் நான். ஆனால் எனக்கு வந்து அந்த 4 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மாவே வீட்டில் வெட்டியாக இருக்கிறது என்னால் முடியல. ஏன்னா அது ஒர்க் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் வீட்டில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன். எங்கள் அம்மாவும் ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்களாம் பார்த்துட்டு அந்த 4 மணிக்கு சும்மா வீட்டில் வந்து உட்காரது என்னால் அது ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருந்தது. பட் என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலியை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த கோர்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு. ஏன்னா எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து டீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. முத்துலட்சுமி சொன்ன மாதிரி அப்போல்லாம் ரொம்பவே பிரச்சனை, இந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்துட்டு அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ அவங்க போராடி நான் கோர்ஸ் படிக்க வந்தேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இது கிடையாது நான் படிக்க வந்த கோர்ஸ். அதாவது சும்மா ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு ஒரு டீப்பா இல்லை. நம்ம படிக்கணும்னு நினைச்சா எது செஞ்சாலும் பெஸ்டா பண்ணணும்னு நான் நினைப்பேன். நான் எது செஞ்சாலும் பெஸ்ட் அதுதான். அது சும்மா காம்ப்ரமைசிங்கே கிடையாது.
இங்க முடிச்சிட்டு என் வீட்டுல கேட்கறாங்க என்ன உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு. கான்ஃபிடென்ட் கண்டிப்பா கிடையாது, நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாரின் போய் நான் படிக்கணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிஜமாவே கஷ்டமான விஷயம், நிறைய செலவும் பண்ணணும். பட் நான் ஒரு டீச்சர் தான். அப்போ என்னுடைய சேலரி வெறும் 4000 rupees தான். அப்போ நான் கேட்கிறேன், என்கிட்ட எதுவும் கேட்காத, நீ பண்றதுன்னா பண்ண அப்படின்னு அந்த அளவுக்கு இது கொடுத்து விட்டாச்சு. அப்போ என்னுடைய நகைகள் வித்த, அதே மாதிரி என்னுடைய லேண்ட் எனக்கு எங்க அம்மா கடைசியா வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு, அதையும் வித்துட்டு அப்ப எல்லாருமே சொல்றாங்க மேட் இதுவா இவ்வளவு தூரமா நீ பண்ணிட்டு போற, அதுக்கப்புறம் எந்த தைரியத்துல நீ பண்ற, நீ இந்த கோர்ஸ்க்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றேன். இன்னைக்கு காஸ்ட்லி நீங்க ஃபீல் பண்ணது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை நான் கேட்டேன் நான். பட் அன்னைக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் போய் படிச்சேன். ஆஸ்திரேலியா படிக்கும் போது கோர்சஸ் ஃபாரின் எல்லாம் போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கும் செலவு பண்ணி நம்ம இஷ்டத்துக்கும் சாப்பிட்டு எல்லாம் படிக்க முடியாது. ஒரு இடத்துல பேயிங் கெஸ்டா படிச்சுட்டு இருக்கு. அப்ப சொல்றாங்க எக்ஸாம்ஸ் எழுதுறது கஷ்டமா, 17 days தான் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம் கஷ்டம். இல்ல நான் ட்ரை பண்றேன். இப்போ ட்ரை பண்ணனா அன்னைக்கு டே நடக்கக்கூடிய கோர்சஸ் நான் படிக்கணும், பிளஸ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 1 மணி நேரம் தூங்குவேன், திருப்பி வந்து படிக்க ஆரம்பிப்பேன், அப்படியே காலேஜ் போவேன். இதே மாதிரி 70 days வந்து எக்ஸாம் முடிச்சு ட்ரைகாலஜி கோர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் 6%, சவுத் இந்தியாவில் 1% தான் அந்த ட்ரைகாலஜி கோர்ஸ். அந்த ட்ரைகாலஜி கோர்ஸ் மறக்கவே முடியாது. ஏன்னா பசியில வந்து நான் கண் கலங்குனதும் உண்டு. ஏன்னா அந்த தெரியாத ஒரு ஊர்ல போயிட்டு ட்ரெயின்ல உட்காந்து இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, இதே நம்ம இந்தியாவில இல்லாம போயிடுச்சு அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அதோட தாக்கம் தான் இங்க இந்தியாவில் இத்தனை கோர்சஸும் கொண்டு வந்திருக்கும். ஸோ அன்னைக்கு நான் பண்ணி அந்த பேஸ்மெண்ட் தான் இன்னைக்கு வீக்கா இருந்து வளர்ந்துருக்கு இந்த இவ்வளவு பெரிய நிறுவனம். எல்லாருமே நினைக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க பிரபா மேடம் மாதிரி நான் இன்னும் பிரபாவா வரணும். நிச்சயமா வர முடியும், யாருக்கும் வர முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் தான். அதாவது 24 hours சார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி 24 hours நான் இதை மட்டும் தான் நினைச்சிருக்கேன். ஆனா இது சாக்ரிஃபைஸ் பண்ணது என்னோட ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என் டாக்டர் கூட எல்லாம் நான் பேசுறதே வந்து போன்ல தான் பேசிக்கல, ஹாஸ்டல்ல விட்டு அப்படிதான் இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. ஸோ எல்லாராலையுமே சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்க இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிற அமௌண்ட் வந்துட்டு ஒண்ணு நத்திங். புரியுதுங்களா? அது இல்லாம இது பேசிக் தான் நீங்க படிச்சிருக்கிறீங்க. பேசிக் மீன்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. ஆனா நம்மளுடைய ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முடிஞ்சிட்டு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா இனிமே நம்ம படிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே கிடையாது. நம்ம கண்ணு முடிச்சு எழுதுறதுக்குள்ள புது ஒரு மெத்தட் வந்திருக்கும். அது என்ன நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் முடியும். நான் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறம் இங்க இந்தியன் லெவலுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பிரேமாண்டி எல்லாம் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட ஒரு இதே மாதிரி செமினார்ல தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு ஆண்டி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு. என்னடி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இல்ல ஆண்டி கொஞ்சம் ஃபேஷியல்ஸ் அதை பத்திலாம் கொஞ்சம் டீப்பா நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி காலையில போய் வீட்டுல உட்காந்துருப்பேன், அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, கூடவே போயிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் ஆண்டி இது ஒரு 100 ஃபேஷியல்ஸா ஏன் நம்ம கொண்டு போக கூடாது, ஒரு புக்கா ஏன் கொண்டு போக கூடாது. அது 100 ஃபேஷியல்ஸ் வரும்போது எங்களுக்கு சேலம் பாலிடெக்னிக், தியாகராஜ பாலிடெக்னிக்ல இருந்து, அப்ப தியாகராஜ பாலிடெக்னிக் இப்ப சோனா இன்ஜினியரிங் காலேஜ், அப்ப அங்கிருந்து எங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க சொல்லி. ஸோ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அந்த குருகுலம் கிளாஸஸ் டீச்சிங்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிர். அதனால எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என் வீட்டில் நடந்த எந்த ஒரு விழாக்கள் கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். பட் அந்த டீச்சிங் காலையிலேருந்து கிளாஸஸ் தொடங்கும். காலை இப்படி நிக்கிறோம்னா அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock 7 o'clock 8 o'clock வரைக்கும் இப்படி தான் நிற்போம். அது முடிஞ்சு டின்னர் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே ஹாஸ்டல்ல தங்க வச்சிருப்போம். நைட் ரவுண்ட்ஸ் போகும். குருகுலம்னா அதுதான். ஸோ நைட் ரவுண்ட்ஸ் போய் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு திருப்பி கிளியர் பண்ணி திருப்பி அடுத்தாங்க 12 நாள்ல கிளாஸஸ் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேலம் பாலிடெக்னிக்கோட டைப் பண்ணி அவ்வளோ கிளாஸஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த கோர்சஸ்ல வந்து அந்த பிசினஸ்ல வந்து பிஸி ஆனதுக்கு அப்புறம் என்னால வந்து ஸ்டூடெண்ட் சைடு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனாலதான் வந்து கிளாஸஸ் அது மாதிரி தொடங்கவே இல்லை. ஏன்னா எடுத்து கொடுத்தோம்னா டெலிவரி பண்ணோம்னா அது ப்ராப்பரா டெலிவரி பண்ணணும். பார்லர்ஸ்ல சும்மா உட்கார வச்சுக்கிட்டு நானும் ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் எனக்குன்னு ஒரு சீக்ரெட், அந்த மாதிரி சீக்ரெட் எல்லாம் இருக்கக்கூடாது. டீச்சிங் தொழில் மாதிரி ஒரு புனிதமான தொழில் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு இன்னும் நம்ம கத்துக்கிட்டாலும் அதையுமே வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், நம்மளை விட மேல வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலுக்கு வர முடியும். அது மாதிரி நான் இதை ஃபீல் பண்ணும்போது ஆக்சுவலி என் சிஸ்டர் அவங்க MSW முடிச்சிருக்காங்க, இப்போ PhD பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து வேற வேலைக்கெல்லாம் போயிருக்க முடியும். ஆனா அவங்களுக்குமே வந்து அந்த சோசியல் சர்வீஸ் இது மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அப்ப இல்லக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணல நான் பாக்குறேன் அப்படின்னு ஃபுல்லா பொறுப்பெடுத்து டயானா என்னோட சிஸ்டர் தான் அவங்க. அவங்க வந்து இப்போ வந்து நிறைய பேர் செட் பண்ணிருக்காங்க.